இஸ்லாம்ல ஐப்ரோஸ் ரிமூவ் பண்ணலாமா? இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. தெரியாமலேயே பல பேர் இதை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, டாட்டூ போடுற ஒரு பெண் அண்ட் அவளுக்கு டாட்டூவிஸ்டா இருக்கிறவங்க, புருவத்தை எடுக்கிறவங்க, பற்களை அழகுபடுத்தி செதுக்கிறவங்க, இவங்க 4 பேரையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். இது ஒரு ஹையஸ்ட் லெவலான வார்னிங். ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல கோபப்படுறான் அப்படின்னு சொல்றதை தாண்டி அல்லாஹ் அவங்கள சபிக்கிறான்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. புருவத்தை எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த புருவத்தை ஷேப் பண்றவங்களும் இந்த ஹதீஸ்ல கட்டுப்படுவாங்க. ஏன்னா நீங்க புருவத்தை ஷேப் பண்ணி அல்லாஹ்வுடைய கிரியேச்சர், அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பை நீங்க உங்க கையால மாத்துறீங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்டைல்ன்ற பேர்ல புருவத்தை அகற்றி விடுறீங்க. அது ஸ்டைல் இல்ல, உங்களுடைய குழந்தைங்க வலிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆரம்பமா இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பாவத்தை நீங்க தவிர்த்துக்கோங்க. இத்தனை நாளா நீங்க தெரியாம செஞ்சிருந்தா தெரியாம செய்யற பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனா இருக்கிறான். முஸ்லிம்களே, இந்த வீடியோக்கு நீங்க லைக் போட்டா மட்டும் போதாது, எனது பாவம் இருக்குது ரொம்ப பொதுவாயிடுச்சு, எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, ரீக்ரியேட் பண்ணுங்க. இது பண்றது மூலியமா நம்மளுடைய முஸ்லிம் உம்மத்தை நம்ம அல்லாஹ்வுடைய சாபத்துல இருந்து பாதுகாக்கலாம்.